அமைச்சர் பதவியிலிருந்து பொன்முடியை உடனடியாக நீக்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக அரசு அமல்படுத்தியுள்ள 3% இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரி மே 17ஆம் தேதி திருச்சியில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக கூறினார். தென் தமிழகத்தில் சாதிய படுகொலைகள் அதிகமாகிவிட்டன என்றும் பள்ளிகளிலேயே மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது என்றும் குறிப்பிட்டார். வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியில் பங்கு தருபவர்களுடன் தான் தங்கள் கட்சி கூட்டணி அமைக்கும் என்றும் மருத்துவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். 2026 புதிய தமிழகம் கட்சியினுடைய முழக்கமே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. எனவே ஆட்சியிலே பங்கு என்ற முழக்கத்தோடு யார் கூட்டணி அமைக்கிறார்களோ அதுதான் எங்களுடைய முதல் கூட்டணிக்கான நிபந்தனையாக இருக்க முடியும். அதுக்கு பிறகுதான் பாக்கி எல்லா விஷயம் பேச முடியும். அமைச்சர் பொறுப்பு இருக்கக்கூடியவர்கள் சம்பந்தமில்லாமல் சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்றிணைத்து அதெல்லாம் இதெல்லாம் நினச்சி பார்க்குறதா, இதெல்லாம் என்ன சொல்கிறது? ஸோ அவர்களெல்லாம் அந்த பொறுப்புக்கே தகுதியற்றவர்கள். அதை ஏன் இன்னும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரெல்லாம் பதவியில் வச்சுக்கிறாருன்னு தெரியல.